பாஜகவில் இணைந்த திரிணாமுல் காங்கிரஸ் எம்எல்ஏ அமலாக்கத்துறை சோதனை காரணமா? அதன் பின்னணி என்ன? கடந்த மார்ச் 6ஆம் தேதி திரிணாமுல் காங்கிரஸ் எம்எல்ஏவான தாபஸ் ராய் பாஜகவில் இணைந்தார். அதற்கு முன்பு 4ஆம் தேதியே சட்டமன்ற உறுப்பினர் பதவியை துறந்தார். இதன் பின்னணியில் அமலாக்கத்துறை சோதனை இருப்பதாக சொல்லப்படுகிறது. கடந்த ஜனவரி 12ஆம் தேதி தாபஸ் ராய்க்கு சொந்தமான பகுதிகளில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. அப்போது அம்மாநில பாஜக தலைவர் சுவேந்து அதிகாரி திருடர்கள் வீட்டில் எல்லாம் இனி அமலாக்கத்துறை சோதனை நடத்தும் என பேசினார். இதற்கு திரிணாமுல் கட்சி சார்பாக கண்டனங்கள் பதியப்பட்டன. குறிப்பாக மாநில பாஜக அனுப்பும் பட்டியல் அடிப்படையில் அமலாக்கத்துறை சோதனை நடத்துகிறது, இது முற்றிலும் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என விமர்சித்தது. தற்போது அமலாக்கத்துறை சோதனை நடத்திய 2 மாதங்களில் அவர் பாஜகவில் இணைந்திருக்கிறார். தற்போது இதை வரவேற்று பேசியிருக்கும் பாஜக மாநில தலைவர் சுவேந்து அதிகாரி தாபஸ் பலமுறை அமைச்சராக செயலாற்றியவர், மூத்த தலைவரும் கூட. எனவே அவர் பாஜகவில் இணைவதை வரவேற்பதாக தெரிவித்திருக்கிறார். தாபஸ் ராய் பின்னணி என்ன? 2000ஆம் ஆண்டில் திரிணாமுல் காங்கிரஸில் இணைந்த தாபஸ் ராய் 2011ஆம் ஆண்டு தொடங்கி பாராநகர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவரின் தீவிரமான அரசியல் செயல்பாடுகளால் கட்சியின் துணை கொறடாவாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். 5 முறை எம்எல்ஏவாக இருந்த ராய் கட்சி விலகலுக்கு பல காரணங்களை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக நிர்வாக குளறுபடிகள், சந்தேஷ்காலி சம்பவம் ஆகியவற்றில் ஆளும் அரசின் நிலைப்பாடுகளில் அதிருப்தி இருந்ததாக சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் அவர் ஜனவரி 12ஆம் தேதி இடி எனது குடியிருப்பில் சோதனை நடத்தியது. அதற்கு கட்சியிலிருந்து யாரும் அறிக்கை கொடுக்கவோ முன்வரவில்லை. இடி என் வீட்டிற்கு பாஜகவால் அனுப்பப்படவில்லை. கல்கத்தா வடக்கு எம்பி சுதீப் பந்தோபாத்யாயின் அரசியல் காழ்ப்பு காரணமாக இடி சோதனை நடந்திருப்பதாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மேலும் கட்சி விலகல் தொடர்பாக மம்தா பானர்ஜியிடம் தெரிவித்த பின்பும் அவர் என்னை அழைக்கவே இல்லை. இதனால் 52 நாட்களுக்கு பின் விலகலை அறிவித்தேன் என குறிப்பிட்டிருக்கிறார். இவர் பாஜகவில் இணைந்ததற்கு கட்சி மேலான அதிருப்தி தான் காரணம் என கூறிய பின்பும் பாஜகவில் இணைந்ததற்கு அமலாக்கத்துறை சோதனை காரணம் என சொல்லப்படுகிறது. குறிப்பாக டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் இது குறித்து அவர் தனது எக்ஸ் தளத்தில் அமலாக்கத்துறை ரெய்டு முடித்ததும் ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது. நீங்கள் எங்கு செல்கிறீர்கள்? பாஜகவா அல்லது சிறையா? பாஜகவுக்கு செல்ல மறுப்பவர்களை சிறைக்கு அனுப்புகிறார்கள். சத்யேந்திர ஜெயின், மனு சிசோடியா, சஞ்சய் சிங் ஆகியோர் இன்று பாஜகவில் இணைந்தால் நாளையே ஜாமீன் கிடைக்கும். இவர்கள் மூவரும் எந்த குற்றமும் செய்யவில்லை. பாஜகவில் சேர மறுத்தது மட்டுமே குற்றமாக கருதப்படுகிறது. இன்று நான் பாஜகவில் இணைந்தால் எனக்கும் ஈடியிடமிருந்து சம்மன் வருவதை நிறுத்திக் கொள்வார்கள் என தாபஸ் ராய் பாஜகவில் இணைந்த பின்னணியை கடுமையாக விமர்சித்திருக்கிறார். இந்த பிரச்சனை பூதாகரமாக பேசப்பட்டு 2 நாட்கள் கடந்த பின்னர் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி இது பற்றி பேசியிருக்கிறார். குறிப்பாக நீண்ட காலமாக திரிணாமுல் தலைவராக இருந்த தாபஸ் ராய் பாஜகவுக்கு தாவியது குறித்து மறைமுகமாக குறிப்பிட்டவர், மத்திய அமைப்புகளின் மிரட்டல் தான் இதற்கு காரணம் என தெரிவித்திருக்கிறார். இது குறித்து பேசிய அவர், வீட்டில் இடி ரெய்ட் நடந்ததால் சிலர் பாஜகவுக்கு சென்றுள்ளனர். அவர்கள் மிகவும் பயப்படுகிறார்கள். இடி அவர்களை பாஜகவுக்கு செல்ல கட்டளையிடுகிறது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் திருடராக இருக்கும் ஒருவர் பாஜகவில் சேர்ந்தவுடன் தூய்மையானவராக ஆகிவிடுகிறார். பாஜக என்ன வாஷிங் மிஷினா என்னும் கேள்வியை எழுப்பியிருந்தார். தொடர்ந்து அமலாக்கத்துறை சோதனைகளை பாஜகவுடன் முடிச்சு போட்டு எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். ஆனால் பாஜக தரப்பிலிருந்து இதற்கு எந்த பதிலும் அளிக்கவில்லை.